வாசலில் வயசான அப்பத்தா ஒன்று உட்காந்துருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே மருமகள் கேட்பாங்க, அத்தை சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமான்னு கேட்பாங்க. அப்படி தான் வழக்கம். எல்லோரும் சாப்பிட்டா சாதத்தில் நீர் ஊற்றுவது அந்த காலத்துலேருந்து வழக்கம். அத்தை சோத்தில் நீர் ஊற்றிடலாமா? அந்த வாசலில் உட்காந்துருக்கிற அந்த வயசான பாட்டியம்மா சொல்லுவாங்க, கடைசி பஸ்ஸு போன உடனே தண்ணி ஊற்றலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முதல்ல கேட்டப்போ எனக்கு புரியல. பஸ்ஸு போகிறதுக்கும் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கும் என்ன சொன்னோம். இப்போல்லாம் நம்ம வீட்டில் சோத்தில் தண்ணியெலாம் ஊற்றுறதில்ல, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். ஆனால் அந்த வழக்கம் இருந்த காலகட்டத்தில் எனக்கு அது முதல்ல கேட்டப்போ புரியல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பஸ்ஸு போகும் வரும், கடைசி பஸ்ஸு போனப்புறம் ஏன் தண்ணி ஊற்றணும்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. கடைசி பஸ்ஸில் அந்த ஊரில் இறங்குற யாரும் சாப்பிடாமல் ஒரு வேளை வந்திருந்தா அவங்களுக்கு அந்த சோற்றை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு மீதம் இருந்தால்தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். வருவாங்களான்னு தெரியாது, அவங்க வீட்டுக்கு வராங்களான்னு தெரியாது. அவங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியமும் கிடையாது. அந்த ஊருக்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சாப்பிடாமல் ஒரு வயிறு கூட வாடிவிடக்கூடாது என்று படிப்பறிவே இல்லாத ஒரு ஏழை கிராமத்து பெண்மணியை கூட நினைக்க வைத்ததென்றால் அதுதான் இந்த மண்ணினுடைய அரசு.